சிறகடிக்க ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். சிந்தாமணிக்கு ரோகிணி கால் பண்றாங்க. ஆன்ட்டி, நீங்க என்ன சொன்னீங்களோ அதுபடியே நடந்துருச்சு. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. மனோஜோட மனசை கொஞ்சம் கொஞ்சமா மாத்த முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் கண்ணு, இதெல்லாம் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா? எப்பெல்லாம் மனோஜுக்கு உன்னுடைய உதவி தேவைப்படுதோ அப்போ எல்லாம் முதல் ஆளா போய் நின்னுட்டு மனோஜை எப்படியாவது உன் கையைக்குள்ள வச்சுக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தேங்க்யூ ஆண்டி, இனி நாங்க பாத்துக்கிறேன். எப்படியாவது மனோஜை நான் கூட்டிட்டு என் கூட வச்சுப்பேன். கேஸை வாபஸ் வாங்க சொல்லி நானும் மனோஜும் சந்தோஷமா வாழுவோம். அந்த விஜய் கிட்ட இருந்து மனோஜை பிரிக்கிறது மட்டும்தான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க. நீ எப்படியும் நினைச்சதை நடத்தி முடிப்பேன்னு எனக்கு தெரியும் ரோகிணி, நீ கவலைப்படாத. உனக்கு எப்படிப்பட்ட உதவி தேவைப்பட்டாலும் என்ன நீ கூப்பிடு, கண்டிப்பா நான் வருவேன்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப ரோகிணி என்ன பண்றாங்கன்னா திரும்ப மனோஜ்க்கு கால் பண்றாங்க. மனோஜ் போன் அட்டன் பண்ணி சொல்லு ரோகிணி, என்ன விஷயம் சொல்லி கேக்குறாங்க. மனோஜ், இப்ப நீ ஓகேவா, நல்லா இருக்கல்ல? நீ ரொம்பவே மூட் அவுட்டா இருந்தியா? என்னுடைய நினைப்பு முழுக்க உண்மையிலேயே இருந்தது. மனோஜ் எப்படி இருக்காரோ தெரியல, சாப்பிட்டாரா இல்லையா இது எல்லாமே தெரியலையா, அதனால உன்னவே யோசிச்சுட்டு இருந்த மனோஜ், நீ எப்படி இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், ஆனா திரும்ப எனக்கு ஃபோன் பண்ற வேலையை வச்சுக்காதன்னு சொல்லி மனோஜ் கோவப்பட்டு பேசினதும் உடனே நம்ம ரோகிணிக்கு என்ன இது, இப்பதானே நல்லா பேசிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கூட தேங்க்யூ ரோகிணின்னு சொல்லிட்டு இருந்தா, திடீர்னு என்ன இப்ப இப்படி பேசுறானே, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு, என்ன மனோஜ், உனக்காக நான் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கேன். பணம் கொடுத்து உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கேன். எப்படிப்பட்ட கஷ்டத்துல நான் இப்ப இருக்கேன் தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு நன்றி கூட சொல்லாம இப்படி என்கிட்ட வெறுப்பா பேசுற, போனே பண்ணாதுன்னு சொல்ற, என்ன மனோஜ் இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பார், கேஸ கொடுத்தது நீ, கேஸ வாபஸ் வாங்க வச்சதும் நீ, எல்லா பிளானும் நீ பண்ணிட்டு இப்ப நல்லவ மாதிரி ஏன் நடிக்கிற? இது எல்லாம் ஏன் பண்ற, எதுக்கு பண்றன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நான் உன் பக்கம் வரணும், என் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வரணும். அதுக்காக தானே நீயா இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏன் மனோஜ் இப்படி ஒரு எண்ணம் உனக்கு வருது? ஏன் மனோஜ் நான் உன்னை அப்படி பிரிச்சு கொண்டு போய் என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எனக்கு கொலை கூட பண்றதுக்கு நீ தயங்க மாட்டேன்னு சொன்னதும், போதும் நிறுத்து மனோஜ், இதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ பைனான்சியர் கிட்ட பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரியவே தெரியாது. நீ ஜெயில இருந்த விஷயம் தெரிஞ்சு பதறி போயிட்டு சிந்தாமணியோட ஆன்டி கிட்ட போன. சிந்தாமணி ஆன்டி தான் பைனான்சியர் கிட்ட பேசி 10 லட்ச ரூபாய் பணத்தை 5 லட்ச ரூபாய் பணமா குறைச்சு நான் பணத்தை யார்கிட்ட வாங்கின தெரியுமா சொன்னா அதுக்கு நீ கோச்சுப்பேன்னு சொல்றாங்க. முதல்ல சொல்லுன்றாங்க, என்னுடைய முதல் ஹஸ்பண்டோட அண்ணா கிட்ட வாங்கி நான் பணத்தை எடுத்துட்டு கொடுத்தேன். ஏன்னா உன் மேல அந்த அளவுக்கு நான் உயிரா இருக்கேன் மனோஜ். அவங்க முன்னாடி எல்லாம் நான் எப்படி வாழணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? அவங்க முன்னாடி நான் நல்லா வாழணும்னு நினைச்ச நானே அவங்க கிட்ட கையை கட்டி நான் பணத்தை வாங்கிட்டு உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனா என்ன பார்த்து நடிப்பு இப்படி எல்லாம் சொல்றியே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மனோஜ். ஒத்துக்கிறேன், உண்மைதான். உன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்காக உன்னை போலீஸ் ஸ்டேஷன் தள்ளி அது மூலியமா நான் சந்தோஷப்பட்டு அது மூலியமா நீ மனசு மாதிரி வரணும்னலாம் நான் ஒரு நாளும் நினைச்சதே கிடையாதுன்னு சொல்லி வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணியும் பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் மனோஜ் போதும், உன் நடிப்பை நம்ப நான் தயாரா இல்லை. நீ என்ன சொன்னாலும் அது பொய் மட்டும்தான், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. உன் பேச்சை நம்புறதும் ஒண்ணு, நானே என் தலையில மண்ணை வாரி போட்டுக்கிறதும் ஒண்ணு. இனிமே எனக்கு நீ ஃபோன் பண்ணாத. என் அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் கேட்பேன். யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்களோ அவங்கள நான் கல்யாணம் பண்ணிப்பேன். உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. 6 மாசம் இல்ல, 1 வருஷம் கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு நீ என்ன பிளான் பண்ணாலும் நான் கேஸை வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே கோவமா மனோஜ் சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ரோகிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரோகிணி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க. இப்போ உடனே ரோகிணியோட அம்மா என்னாச்சு ரோகிணி, இப்பதான் சந்தோஷமா இருந்த, உடனே ஏன் உன் முகம் இப்படி மாறிடுச்சுன்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியலம்மா. நான் சந்தோஷமா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி என் தலையெழுத்திலே போட்டிருக்கு போல. என்னதான் மனோஜை கல்யாணம் பண்ணாலும் இவ்வளவு உண்மையை மறைச்சிருக்குமே, எப்போ உண்மை வெளி வரும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்து இருந்தேன். சரி, உண்மையெல்லாம் தெரிஞ்சிருச்சு, மனோஜ் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழலாம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முயற்சியும் பண்ணாலும் அந்த ஒவ்வொரு முயற்சியும் தோல்வியில முடியுது. நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழவேனா இல்லையான்றது எனக்கு கேள்விக்குறியா இருக்குமான்னு சொல்லி ரோகிணி ஃபீல் பண்ணி அவங்க அம்மா கிட்ட அழுதுட்டு இருக்காங்க. ரோகிணி, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா அதை நீ தப்பா எடுத்துக்க கூடாது. மனோஜ் கூட வாழ்றது மட்டுமே லைஃப் கிடையாது. உன் பையன் கிருஷ் இருக்கான், அவனை பார்த்துக்கிட்டு கடைசி வரையும் உன்னுடைய லைஃபை நீ வாழலாம் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்டதும் ரோகிணிக்கு பயங்கர கோபம் வருது. இப்ப ரோகிணி என்ன செய்ய போறாங்க? ரோகிணியோட அம்மா சொன்ன முடிவை ஏத்துக்கிட்டு
மனோஜை விட்டுட்டு கிருஷிக்காக ரோகிணி வாழுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.